இதில் வந்து 100 கிராம் செத்த மிளகாய் எடுத்து இப்படி சின்ன சின்ன பிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. 75 கிராம் மல்லி இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து என்ன கூட உரைப்பாக வேணும்னு சொன்னால் நீங்கள் 100 கிராம் செத்த மிளகாய்க்கு நீங்கள் 50 கிராம் மல்லி போடலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு அளவான உரைப்பு வேணுமென்றோடைய தான் நான் 100 கிராம் செத்த மிளகாய்க்கு வந்து 75 கிராம் மல்லி போடுறேன். ஆனால் உங்களுக்கு கூட வேணுமெண்டா நீங்கள் குறைச்சி மல்லியை போடுங்க. இதில் வந்து 35 கிராம் பெருஞ்சீரகம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 20 கிராம் சின்ன சீரகம் இருக்குது, 20 கிராம். இதில் வந்து 10 கிராம் மிளகு இருக்குது, 10 கிராம்ஸ் பெப்பர்கார்ன்ஸ். இதில் 3 கிராம் வெந்தயம் இருக்குது. இதில் 2 கிராம் மஞ்சள் கட்டி எடுத்து நான் இதை உரலில் போட்டு 2-3 தட்டி எடுத்துருக்கிறேன் சின்ன பீஸாக. இதில் 2 கிராம் மஞ்சள். இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் பஞ்ச். பட் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போடலாம் வாசத்துக்கு. ஸோ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ரம்பை இருக்குது. ரம்பை வந்து எப்படி பீஸ் வந்து ஒரு 6 பீஸ் இருக்குது ரம்பை. ஸோ இந்த ரம்பையும் போடுங்க. இதில் வந்து கருவா இருக்குது. இந்த இப்படி ஒரு பீஸ் கருவா, இவ்வளோ கருவா இருக்குது. ஓகே, இதில் வந்து ஜாதிப்பூ இருக்குது. சாதிக்கால வருமில்ல, அதில் வர அந்த கவல் தான் இந்த ஜாதிப்பூ. இந்த ஜாதிப்பூவிலே கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதில் வந்து கராம்பு இருக்குது, 12 கராம்பு. ஏலக்காய் வந்து 12 ஏலக்காய் இருக்குது. ஸோ அகெயின் இதில் கொஞ்சம் ஜாதிப்பூ இருக்குது, 12 கராம்பும் 12 ஏலக்காயும் இருக்குது. இதில் போடுங்க. வெள்ளை பச்சை அரிசி வந்து 8 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. ஸோ அரிசி வந்து இதுக்கு ஆக்சுவலி குறைய போட்டிருக்கேன்னு சொன்னால் இல்லாட்டிக்கு வந்து இது வந்து இறைச்சி தூள், இறைச்சி மீட் பாய்க்கிற தூள். ஸோ கூட அரிசி போட்டிங்கன்னு சொன்னால் கறி வந்து திக்காயிரும் டக்குண்டு. ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் விடுறதுக்கு காரணம் வந்து முதலாவது வந்து நீங்கள் இதை வறுக்க இருமாது, 2வது வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் எண்ணெய் வெட்டிங்கன்னு சொன்னால். இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில விட்டுருக்கிறேன். மெதுவான ஹீட்டில் வச்சு வறுக்கணும். என்னன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வந்து கருகீரும். லோக்கு மீடியத்தில் ஹீட்டில் வச்சு வறுத்தீங்கன்னு சொன்னால் தான் இது நல்லபடியாக வறுபடும். ஏன்னு சொன்னால் அங்கே எல்லாத்தையும் போட்டு வறுக்கிறபடியாக ஈக்குவலாக எல்லாம் வறுபடணும். ஸோ அதால் தான் வந்து நீங்கள் லோ ஹீட்டில் எப்படி வச்சு வறுக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் வரும் தூளுக்கு. எனக்கு நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தேன் இந்த இறைச்சி தூள் செய்து காட்ட சொல்லி. சாரி, லேட் ஆயிட்டுது. இன்றைக்கு தான் நான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு பேரே நான் மறந்துட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண உங்களுக்காக எல்லாருக்காகவும் இந்த ஜஃப்னா முறைப்படி செய்கிற இறைச்சி தூள் இது. இதை நீங்கள் இறைச்சி வகைகளுக்கு போட்டால் தான் நல்லம். வேறு இதுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், சீ ஃபுட்டுக்கு பாய்க்கிற கறி பவுடர் ஜஃப்னா ஸ்டைல். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க வேறு இதுக்கு. பட் இதை வந்து மீட் இறைச்சி வகைகளுக்கு இதை பாவீங்க. ஸோ இதை கொஞ்சம் வறுத்தெடுப்போம். 20 நிமிஷம் தான் இது வறுத்துருக்கோம். பட் என்ன வறுக்கணும், மீடியத்துக்கு லோ ஹீட்டே வச்சு வருங்க. ஒரு 15 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா கிளறி விடுங்க. வறுபட்டுருக்குது இந்த நல்ல கிறிஸ்பியாக. ஸோ இன்னும் இதை வறுக்கணும். ஓகே, இது இப்போ 35 நிமிஷமாக இதை வறுத்துருக்கிறேன். நான் இப்போ 35 மினிட்ஸுக்கு பிறகு அடுப்பை நிப்பாட்டிட்டேன். நீங்கள் இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வைங்க. ஸோ இந்த சூட்லேயே இருக்கட்டுக்கும். ஸோ இன்னும் நல்லா ஆறுனா பிறகு இதை அரைச்செடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை ஒரு செப்பரேட் பவுலில் வந்து இறக்கி வச்சிருக்கிறேன். 15 நிமிஷமாக வந்து இது ஆறிக்கொண்டிருக்கு. ஸோ அடியில் வந்து நான் பேப்பர் டவல் போட்ட காரணம் வந்து எல்லாட்டிக்கு இந்த சூட்டுக்கு வந்து வேர்த்திரும், சாஃப்ட் ஆயிரும். ஸோ இப்போ இது வந்து ஆறிட்டுது. செத்த மிளகாய் எல்லாம் நீங்கள் வந்து வறுத்த அப்புறம் யோசிக்காங்க என்ன செத்தமிளா வந்து க்ரன்ச்சியாக இல்லைன்னு. அது ஆறி வரைக்கும் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ யோசிக்காங்க இந்த ஆறுனா பிறகு நல்லா சாஃப்டாக வந்து சரண்டு இருக்குது. ஸோ அது நல்லா பர்ஃபெக்டாக வந்து இது வறுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து அரைக்கணும். ஏன்னா காஃபி கிரைண்டர்லாம் இன்றைக்கி நான் இதை அரைக்க போகிறேன். மற்ற ஸ்டஃப் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இது நல்லா பட்டை அரைச்சிருக்கணும். அரைச்சிருக்கிறேன். இது வந்து இந்த பின்றையில் வந்து சின்ன கண்ணுள்ள பின்றையில் தான் இதை வந்து அரைச்செடுக்கணும். சின்ன கண்ணுன்னு சொன்னால் தான் உங்களோட குழம்பு வந்து நல்ல சில்கியாக இருக்கும். இப்போ நான் மற்ற எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இந்த சின்ன கண்ணில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இதில் வார கட்டையை வந்து திருப்பி வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்செடுக்கணும். அந்த கட்டையில் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. என்னென்னு சொன்னால் அதில் எல்லா ஃப்ளேவரும் இருக்குது. ஸோ பேசிக்கலி வந்து இவ்வளோத்தையும் நான் அரைச்சி போட்டு அதில் வார கட்டையில் வந்து திருப்பி போட்டு கிரைண்டரில் அரைச்சிட்டு திருப்பி அரைச்சி அதுலேயும் கட்டை வந்தேன்னு சொன்னால்
திருப்பி போட்டு அரைச்சி கட்டை வராத அளவுக்கு வந்து நீங்கள் இதை அரைச்செடுக்கணும். ஸோ இப்போ நான் இதை வந்து நான் இருக்கிற மிச்சத்தையும் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் வந்து அரைச்சிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இந்த கட்டை வந்து மிஞ்சி இருக்குது. ஸோ வந்த கட்டையில் அவ்வளோத்தையும் திருப்பி போட்டு அரைச்சி இவ்வளோ மிஞ்சி இருக்குது இந்த கட்டை. ஸோ நான் இப்போ என்ன செய்தேன்னு சொன்னால் அந்த கட்டை இதெல்லாம் அரைச்சி போட்டு நான் இவ்வளோ தூளையும் வந்து திருப்பி கிரைண்டரில் போட்டு அரைக்க தேவையில்லை. ஆனால் நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி தான் இதை எடுத்துருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து இந்த கறி வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த பவுடர் வந்து நல்லா வந்து சில்கியாக சாஃப்டாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மில்லில் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க நல்லா ஃபைனாக அரைச்சி தருவாங்க. பட் நாங்கள் வீட்டில் செய்கிறபடியாக சம்டைம்ஸ் வந்து ஈவன் சின்ன கண்ணால் அரைச்சிங்கன்றாலும் அந்த கட்டையில் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட கிரேவி வந்து சில்கியாக சில்கியாக இதாக வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அரைச்சா பிறகு திருப்பி ஒரு அதே கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுங்க. அரைக்க தேவையில்லை திருப்பி. ஸோ இதுதான் இந்த மிளகாத்தூள். இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எவ்வளோ தூள் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை நான் கிராம் கணக்குக்கு செட் பண்ணியிருக்கிறேன் இந்த வெயிட்டரை வந்து. ஸோ இப்போ நான் அரைச்சி வச்ச தூளை வந்து இதில் போட்டு வெய் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த இவ்வளோத்தில் செய்தால் உங்களுக்கு இவ்வளோ மிளகாத்தூள் வருமெண்டு கறித்தூள். இந்த அளவுக்கு நான் செய்ததில் வந்து 239 கிராம்ஸ் வந்திருக்குது. 239 கிராம்ஸ் இந்த தூள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மிளகாத்தூள். இந்த யாழ்ப்பாண முறைப்படி செய்கிற இறைச்சி தூள். ஸோ நீங்கள் கோழி இறைச்சி, மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, இறைச்சி வகைகள் அதற்கு நீங்கள் இந்த தூளை வந்து பாவிக்கலாம். ஸோ நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.